ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்ஷவுடன் இணைந்து கடந்த அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி மேற்கொண்ட ஆட்சி கவிழ்ப்பு தோல்வியில் முடிவடைந்துள்ள நிலையில் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலும் மாகாண சபை தேர்தலும் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியன பல தகவல்களை வெளியிட்டு வருகின்றன. சுதந்திர கட்சியின் சார்பில் தற்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவே மீண்டும் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று அந்த கட்சி அறிவித்துள்ள போதிலும், மைத்திரியுடன் கைகோத்துள்ள மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இன்னமும் மைத்திரியை ஆதரிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் எந்த கருத்தையும் கூறாது மௌனம் காத்து வருகின்றது. இந்த நிலையில் மஹிந்த அணி சார்பில் மஹிந்தவின் சகோதரரான முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்ஷவை நிறுத்துவதற்கு அந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்நிலையில் அண்மையில் இடம்பெற்ற வியட்கம என்ற தொழில்சார் நிபுணர்களின் அமைப்பில் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்த கோட்டபாய ராஜபக்ஷ மக்கள் தயார் என்றால் தான் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தமது அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஊடகவியலாளர்கள் உள்ளிட்டவர்களை கொலை செய்தவர்களை மீண்டும் ஆட்சியை கொண்டுவர தேவையில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். මාත් හිතන්නේ පළාත් සභාව මැතිවරණය තිබ්බොත් ආණ්ඩුවට අවාසි. නැත්තම් පළාත් සභාව මැතිවරණයක් තමයි දෙයන්න ඕන. மாகாண சபை தேர்தலை நடத்தினால்தான் அரசாங்கத்திற்கு சாதகமாக அமையும் என்று நான் நினைக்கவில்லை. இல்லையென்றால் மாகாண சபை தேர்தலைத்தான் நடத்த வேண்டும். அரசாங்கம் தனக்கு சாதகமான ஒன்றையே எதிர்பார்க்கின்றது. ஜனாதிபதி தேர்தல்தான் அரசாங்கத்திற்கு சாதகமான ஒன்று. சகல அரசாங்கங்களும் தமது அதிகாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக கொலைகளை செய்தனர். விசேடமாக ஊடகவியலாளர்களையே அவர்கள் இலக்கு வைத்தனர். அவ்வாறான மனநிலையுடன் உள்ளவர்கள் மற்றும் அவ்வாறு செயற்பட்டவர்களை இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு கொண்டு வர தேவையில்லை என்றே நான் கூறுகின்றேன். கோட்டாபாய ராஜபக்ஷ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக யாரும் இதுவரையில் கூறவில்லை. இது தொடர்பில் கோட்டாபாய ராஜபக்ஷ கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். நீங்கள் தயார் என்றால் நான் தயார் என்றார். அது என்று கேலிக்குள்ளாக்கப்படும் விடயமாகிவிட்டது. அதாவது எதிர்காலத்தில் ஜனாதிபதி தேர்தல் அண்மிக்கும் போது சிறந்த ஒருவர் முன்னிறுத்தப்படுவார். ඒකැන ඔබ සූදානම් මමත් සූදානම්. දැන් ඒක විහිළුවකට ලක් වෙලා ඉදිරියේදී ජනාධිපති මැතිවරණය කිට්ටු වෙනකොට හොඳ කෙනෙක් ඉදිරියට එයි. இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியின் பொது வேட்பாளராக வெல்கமை அழைத்தால் என்ன முடிவு எடுப்பீர்கள் என்று ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்ப, அவ்வாறு ஒன்றும் இதுவரை நடக்கவில்லையே, பொறுத்திருங்கள், அவ்வாறு அழைப்பு வரும்போது பார்த்துக் கொள்ளலாம். කතා කරලා නෑනේ පුතා පොඩ්ඩක් ඉවසගෙන ඉමුකෝ එතකොට බලමු.